சார் உங்க மாப்பிளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா? இல்ல சார், கண்டிப்பா இல்ல. எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? சார் சில பேரை பார்த்தாலே நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரிஞ்சு போயிடும் சார். நீங்க மாப்பிளைய ஒரே ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க. அவர் நல்ல குணத்தெல்லாம் பார்த்து தான் சார் என் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருக்கேன். உள்ள ஒன்றும் இல்லையா? இந்த போட்டோ எடுத்துக்கலாம். செயின் அதில் மாட்டு. அந்த கண்ணை உங்களுக்கு சொந்தம் தானே? இல்ல சார், அவன் ஒரு அனாதை பைய. சுந்தரம் அவனை எடுத்து வளர்த்ததுனால எனக்கு சொந்தமாயிட முடியுமா? ஆனா அந்த சுந்தரம் உங்களுக்கு உறவு தானே? உறவு தான் சார், ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த உறவெல்லாம் அறுந்து போச்சு. ஏன் சார் உங்க பொண்ணுக்கு அப்பா அம்மானு எந்த உறவுமே இல்லாத ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்கீங்க? அது ஏன் கேட்கறேன்னா உங்க மாப்பிள்ளைய நாங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆமா, அந்த கண்ணனை தவிர உங்க மாப்பிள்ளைக்கு வேற யாராவது எதிரிகள் உண்டா? இருக்க முடியாது சார். சார் அந்த ரூம்ல அந்த போட்டோ இருந்தது. சார் இது உங்க பொண்ணு தானே? ஆமா சார், இந்த டைரி உள்ள இருந்தது சார். ஓகே, இந்த போட்டோ அங்க வச்சிருங்க. ஓகே சார். டைரியை மட்டும் கொண்டு வாங்க. ஓகே சார். சார் நம்ம போலாம். மிஸ்டர் கண்ணன், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் பொண்ணு ருக்கு சொன்ன தகவலை கேட்டு தான் நீங்க அரவிந்த சந்திக்க போனீங்கன்றதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், அப்ப நாங்க இங்கிருந்து போலாம்ல? ஓகே, தாராளமா. ஆனா அரவிந்த் விஷயமா எப்ப விசாரிக்க வேண்டியிருந்தாலும் நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வரணும். ஓகே சரி சார், கிளம்புங்க. அப்போ கிளம்புறேன் சார், போகலாம் சார். என்ன இன்ஸ்பெக்டர், இப்படி கையில கிடைச்சவன விட்டுட்டீங்க. இப்ப என் மாப்பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாதீங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, நாங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். உங்க சைட்ல பேப்பர் டிவின்னு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம்ல? சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இன்னும் கூட அந்த கண்ணை மேல டவுட் இருக்கு சார். சார் நீங்க சொல்றத வச்சு மட்டும் நாங்க அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. உங்க பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டே அவர் பக்கம் தான் சாதகமா இருக்கு. அதோட அவர் என்ன ஓடியா போயிட போறாரு? நாங்க எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க கவலைப்படாம புறப்படுங்க. உங்க மாப்பிள்ளைய பத்தி எங்களுக்கு தகவல் கிடைச்சா உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி சார், தேங்க்யூ. சொல்லு மணி. சார், நான் ராகவன் ஆஃபீஸில் விசாரிச்சிட்டேன். சம்பள பணத்தை ட்ராப் பண்ணுறதுக்கு ராகவனோ இல்லை அவருடைய ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் தான் போவாங்களாம். அப்போனா இந்த மாதம் ராகவன் சம்பள பணம் எடுக்க வந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்கிற அப்படி தானே? கண்டிப்பாக சார். எதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். சுதாகரை ரெடியாக இருக்க சொல்லு. சொல்லிடுறேன் சார். அப்புறம் அவங்க எந்த பெட்டியில் பணம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சால் நமக்கும் நல்லா இருக்கும், நம்ம ஐடியாவையும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். சார், அதுக்கும் ரெடி பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டியா? அது எப்படி சார்? இதை பாருங்க சார், ராகவனோட ஒய்ஃப் ஸ்ரீநிதியோட ரூமில் ஒரு சூட்கேஸ் இருக்கு. அந்த சூட்கேஸை இந்த கேமரா ஃபோனில் படம் பிடிச்சிட்டேன். பேங்க் போகும்போது இந்த சூட்கேஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. வெரி குட், நல்ல வேலை பண்ணிருக்கு. மணி, சொல்லுங்கள் சார். உடனடியாக இந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் வாங்க. சரி சார். நம்ம அதிர்ஷ்டத்தினால ராகவன் சீக்கிரத்தில் ஜெயிலுக்குள்ளே போவான். ஓகே சார். ஒரு சின்ன சந்தேகம், அவன் ஒய்ஃப் வந்தால் என்ன சார் பண்ணுறது? அவன் ஒய்ஃப் வந்தால் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ராகவன் தான் நம்ம குறி, அதுக்கான வேலையை பாரு. ஓகே சார், வரேன் சார்.
மாமா மாமா வாங்க மாப்பிள்ள, இல்ல நீங்க உட்காருங்க மாமா. உட்காருங்க. ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காள? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. நீங்க ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்கீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. எங்க அப்பா அம்மா கோதை எல்லாரும் நீங்க வரதே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. குடும்பம் செதறி போன மாதிரி மனசும் செதறி சின்ன பின்னமாய் ரணமாக இருக்க மாப்பிள்ள. இந்த லட்சணத்தில் உறவுக்கார ஆத்துக்கெல்லாம் போய் பொய்யா சிரித்து பேசி அவளோடெல்லாம் பழகிறதுக்கு எப்படி முடியும் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும்போது தான் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவனுக்கே தெரியும். வாழ்க்கையில யார் கூட வராங்களோ இல்லையோ, இந்த சோதனை மட்டும் கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து ஓடி ஒளியவும் முடியாது, பர்மனெண்டா விரட்டி அடிக்கவும் முடியாது. சாதகமோ பாதகமோ அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். அப்பதான் உயிர் வாழ முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற தைரியம் என்கிட்ட இல்லை மாப்பிள்ள. அப்புறம் மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. என்ன மாப்பிள்ள? காலையில கண்ணனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. கண்ணன் திரும்ப அம்மாவோட வீட்டில் பத்திரமா இருக்காரு. இவனை எதுக்காக கூட்டின்னு போனா? கண்ணன் அரவிந்த் பக்கத்துக்காக போயிருக்காரு. ஆனால் அரவிந்த் காணாமல் போனதுனால கண்ணன் தான் அரவிந்த் காணாமல் போனதுக்கு காரணம்னு எப்பவும் போல மிஸ்ப்ரொஜெக்ட் பண்ணி ரங்கநாதன் புகார் கொடுத்துட்டாரு. கொடுமையை பார்த்தேடா. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொன்று எங்கேருந்தோ உருவாயிட்டு வருது. யாரோ திட்டம் போட்டு செய்கிற மாதிரி இல்லை? கரெக்டாக சொன்னீங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்ணப்பன் மேலே போலீஸில் புகார் கொடுக்கணும். ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். அரவிந்த் காணாமல் போன விஷயம் கண்ணப்பனுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தசாரதி செத்து போனதுக்கே நாம தான் காரணம்னு நினச்சவன் இப்போ இவன் காணாமல் போனதுக்கும் நம்ம பேரில் தான் சந்தேகப்படுவான். இந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு ஏதாவது கொடுத்துட்டோம்னா அவனுக்கு கோபமும் அதிகமாகிடும், பிரச்சனையும் பெருசாகிடும் மாப்பிள்ள. வேண்டாம். பார்த்தசாரதி என் கண்ணில் தட்டுப்பட்ட மாதிரி இவனும் என்னைக்கான ஒரு நாள் என் கண்ணில் தட்டுப்பட மாட்டானா? அப்போ பார்த்துக்கலாம், விட்டுருங்கோ மாப்பிள்ள. அவசரப்பட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு ஏதாவது கொடுத்துடாதேங்கோ. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் சத்தியமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சத்யமூர்த்தி. ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் உங்க நல்ல மனசு தான் சார் காரணம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சத்யமூர்த்தி. திறப்பு விழாவுக்கான எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் சார். நீங்க அன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டா போதும் சார். இல்லை இல்லை, இன்ஃபேக்ட் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே நானும் உங்களோட கூட இருந்து செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை என்னால் வர முடியாமல் போயிடுது. எப்படி நான் கூடிய சீக்கிரம் அங்கே புறப்பட்டு வந்துடுறேன். நீங்க இங்க வந்தா எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தான் சார். சரி, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். நான் வந்து சேர்றேன். ஓகே ஓகே சார். மாப்பிள்ளை, கும்பகோணத்துலேருந்து ஃபோன். சூர்யா பேரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன். அந்த ஆரம்ப விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, சீக்கிரமாக புறப்பட்டு வாங்கன்னு சொன்னான். அதான் பேசினேன். அந்த மனுஷனுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணினோம்? ஏன் எங்களை இப்படி படுத்துறான்? முந்தி ருக்குவ கடத்தினதா கண்ண மேல பழிய போட்டான். இப்ப அரவிந்த கடத்தினதா சொல்றான். என்ன அநியாயமா இருக்கு? ஆமா, அதான் நான் வந்துட்டேன்ல. ஏமா அழுதுண்டே இருக்க? இல்லடா, கூப்பிடும் போதெல்லாம் ஸ்டேஷனுக்கு போகணுமாமே. ஆமாம்மா, நாம தான் தப்பு பண்ணலையே, அப்புறம் ஏன் பயப்படணும்? சரிடா, நான் ருக்கு வர சொல்றேன். நீ அவளண்ட நேரடியா பேசிக்கோ. நான் தான் அரைக்குறையா கேட்டுட்டு உன்னை வம்பல மாட்டி விட்டுட்டேனே. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த அரவிந்தும் ரங்கநாதனும் சேர்ந்துதான் இப்படி எல்லாம் பண்றான்னு தோன்றதுடா. இந்த பாருமா, அந்த ரங்கநாதன் எப்படி வேணா வள வைக்கட்டும், எப்படி வேணா செக் வைக்கட்டும், அது எல்லாத்தையும் தாண்டி வர சக்தி என்கிட்ட இருக்கு. முக்கியமா உண்மை நம்ம பக்கம் இருக்குமா? போடா, உனக்கு இருக்கிற தைரியம் நீக்கு இல்ல. என்ன பண்றது?
அலமோ, என்னண்ணா? டிஃபன் எடுத்து வை. சரிண்ணா. ஹலோ, நான் கண்ணப்பன் பேசுறேன், அரவிந்தோட அப்பா. சாரி, ராங் நம்பர். இல்ல, நான் சரியான நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கேன் ரங்கநாதன். நான் ரங்கநாதன்றது சரி, ஆனா என் மாப்பிள்ள அரவிந்துக்கு யாருமே இல்லையே. நீங்க அப்பான்னு புதுசா உறவு கொண்டாடுறீங்க. புதுசு இல்ல, பழசு. 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட ஒண்ணா இருந்தவன் கண்ணப்பன். ஓ, கண்ணப்பன்னா சுந்தரம் வைரக்கல்லுக்கு பதிலாக கண்ணாடி கல்லை கொடுத்து ஏமாத்தினானே அந்த கண்ணப்பனா? ஆமா. அப்போ அரவிந்த்? அரவிந்த் என் பையன். என்ன பேச்சே காணும்? இல்ல, அரவிந்துக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியும், அவனுக்கு எல்லாமே தெரியும். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவர் எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டாரு. அப்படி இருக்கச்ச இதை நான் எப்படி நம்புறது? நீ நம்புறியா நம்பலையாங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். அரவிந்தோட லட்சியம் ருக்குவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். என்னோட லட்சியம் சுந்தரத்தை அழிக்கணுங்கிறது தான். 2 பேருக்கும் வெவ்வேறு லட்சியம் இருந்ததுனால தெரிஞ்சிருந்தோம், உறவு கொண்டாடாம பிரிஞ்சிருந்தோம். ஆனா இப்போ அவன் காணலன்னு தெரியும் போது என்னால சும்மா இருக்க முடியல ரங்கநாதா. என்னப்பா என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் உனக்காக பட்டினப்பாக்கம் துர்கையம்மன் கோவிலில் காத்துக்கிட்டு இருக்கேன். நேரில் உனக்கு எல்லாம் புரியும். சரி, வரேன். என்ன அப்படி பார்க்குற? பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சுல கண்ணப்பா, அதான் பார்க்குறேன். இன்னைக்கு ஃபோனில் உன் குரலை கேட்டபோது அது நீதான்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஏன்னா யானை வாயில போன கரும்பும் சுந்தரத்துக்கிட்ட சிக்கின்றவனும் மீண்டதே இல்லை. உன்னை பைத்தியமாவே சாகடிச்சிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை முழுசா பார்க்குற போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் நீதான்ப்பா. ஆமாங்கண்ணப்பா, இந்த சுந்தரம் கடைஞ்செடுத்த அயோக்கியன்னு ஒன்னை தவிர ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். நீதான் அவனை அண்ணா அண்ணான்னு தலைமையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடிட்டு இருந்த. நீ அந்த வைரக்கல்ல கொடுக்கும்போது நான் எவ்வளவு பதறணும் தெரியுமா? திரும்பி வந்து நீ அதை கேட்கும்போது நான் அவன்கிட்ட கெஞ்சினேன், டே சுந்தரம், உனக்கு கையில தொழில் இருக்குடா, கண்ணப்பனுக்கு வேற எதுவுமே தெரியாதுடா, வாயும் வயிறுமா பொண்டாட்டியோட வந்து நிக்கிறான்டா, டே இந்த வைரத்தை கொடுத்துடுறான்னு புலம்பினேன். கேட்டான் அவன்? கடைசியில் ஏமாத்திட்டான்ல. இன்னைக்கு சென்னையில் அவன் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன். ஆனா மூலதனம் உன்னோடது. அவன் செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் அவன் சொத்து மட்டும் இல்லை, அவன் குடும்பமே அழிய போகுது. அவனை சாவடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், சந்தோஷம் என் மகன் அரவிந்த் தான். ஏன்பா? சுந்தரத்தை அழிக்கணுங்கிற ஒரே லட்சத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால அவன் என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது கூட நான் அவனை நெருங்கலை. ஆனால் இப்போ அவனை காணும்னு சொல்கிறப்போ என்னால் சும்மா இருக்க முடியாது. என் பொண்ணு ருக்கு அரவிந்துக்கு தான் நான் எப்போ தீர்மானம் பண்ணியாச்சு. ஆனால் அதுலேயும் இந்த சுந்தரம் குடும்பம் தான்ப்பா பெரிய தலைவலியாக இருக்கு. கண்ணப்பா, உனக்கே தெரியும், சுந்தரத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவன் நான் தான். அவனுடைய அயோக்கியத்தனமெல்லாம் பிடிக்காம தான் நான் உண்டு, என் குடும்பம் உண்டு தனியாக இருந்தேன். அதனால தான் அரவிந்த் மாதிரி ஒரு நல்லவர் மாப்பிள்ளையா வரணும்னு முடிவு பண்ணேன். நல்லவன் எங்கே இருந்தாலும் நாசம் பண்ணுறதுக்குன்னே மூக்கில் வேத்து ஓடி வரதே கேடு கட்ட சுந்தரம் குடும்பம். சுந்தரத்தோட மூத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிறான கண்ணன், அவன் ஒரு அநாத பையன். அந்த அநாத பயலுக்கு என் பொண்ணு ருக்குவை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அதுக்காக அரவிந்த் சட்டையை பிடிச்சி கலடா பண்ணாம்பா இந்த கண்ணன். அது முடியலன்னு உடனே என் பொண்ணை கடத்தின்னு போயிட்டான்ப்பா. நான் செஞ்ச புண்ணியம் அவன் தப்பிச்சிட்டான். இப்போ அரவிந்த கடத்தின்னு போயிட்டான். அரவிந்த் தேடி நான் வீட்டுக்கு போறேன், அங்க அந்த கண்ணன் இருக்கான். கண்ணனுக்கு அவன் வீட்டில் என்ன வேலை? நிச்சயமா தெரியும், இது அந்த கண்ணனோட வேலை தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏதோ அறகுறையா விசாரிச்சுட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுங்கன்றாங்க. எல்லாம் பணம் பண்ற வேலை கண்ணப்பா. திருடனா அடிச்சு உதச்சு விசாரிக்கணும். உட்கார வச்சா விசாரிப்பாங்க?
சுந்தரத்தை ஒன்றும் பண்ண முடியாம தவிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீ வந்துட்டல, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீ தான் என் சம்பந்தி, சரிதானே? ம் அப்ப நான் வரட்டுமா? ம் சார் ஆ. வணக்கம். வணக்கம். வாங்க. எப்போ வந்தீங்க? நான் முன்னாடியே வந்துட்டேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதான் ஒதுங்கியே இருந்துட்டேன். முக்கியமான விஷயம் இல்லை, எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் யதார்த்தமான விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். நல்லதா போச்சு சார். என்கிட்ட டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தான்னு சொன்னேனே ரங்கநாதன், அது இவன் தான். ரொம்ப நல்லவன் மாதிரி பழகுவான், ஆனால் பக்கா ஃப்ராட், அயோக்கியன். அவனை பற்றி பேசுறதே மகா பாவம் சார். இனிமே அவங்களெல்லாம் பழக்கம் வச்சுக்காதீங்க. நீங்களாம் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படியே ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல. சரி, நான் கிளம்புறேன். சரி சார், வரேன். ஆ. ஓகே சார், தேங்க்யூ. சொல்ல முடியும். பார்ட்டி பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு கார்ல ஏறிட்டான். ஓகே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்கு. ஓகேப்பா, ஜாக்கிரதையா இரு. சின்ன தப்பு நடந்தா கூட எல்லாரும் மாட்டிப்போம். காரியம் முடிஞ்ச உடனே மறக்காம ஒரு ஃபோன் பண்ணிடு. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஃபோனை வை. யோ சார். பேனட்டை துறையா? சரிங்க சார். சுதாகர் அண்ணா, அந்த வண்டி முன்னாடி நிறுத்துங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? முக்கியமான வேலைக்கு போறப்ப இந்த மாதிரி இதை பண்ணிட்டு முடிஞ்சுது சார். சுதாகர், ஹாய் ராகவா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னாச்சு? முக்கியமான வேலையா போயிட்டு இருந்தா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆஹா. சரி வாங்க, என் கார்லயே போயிடலாம். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்க. தேங்க்யூ. ஏன்பா, காரை ரெடி பண்ணி நம்ம ஆஃபீஸ் கொண்டு வந்துடு. சரிங்க சார். நல்ல வேலை ராகவன், உங்களை சந்திச்சேன். நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருந்தேன். நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணல வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு லேட்டாக தான் போக வேண்டியிருந்திருக்கும். என்ன சுதாகர், கார்ல லிஃப்ட் கொடுக்கறதுலாம் ஒரு ஹெல்ப்பா? இல்லை ராகவன், டைமிங் ஹெல்ப்னு ஒன்று இருக்குல்ல. அதை விடுங்க. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம். இப்போ கூட டாக்குமெண்ட் விஷயமா தான் போயிட்டு இருக்கேன். ஆஹா. நல்ல பார்ட்டி. ஒரு நிமிஷம். ஹலோ, எஸ், ஆமாங்க, ராகவன் தான் பேசுகிறேன். எது? ஆமாம். அண்ணா, சொல்லுங்க. வண்டி கொஞ்சம் லெஃப்ட்ல நிப்பாட்டுங்க. இல்லையே, அந்த ப்ரொபோசல் அன்றைக்கி ஃபேக்ஸ் பண்ண சொல்லிட்டேனே. அப்படியா? சரி, நான் இன்னொரு 5 மினிட்ஸில் ஆஃபீஸ் ரீச் பண்ணுறேன். திரும்ப ஃபேக்ஸ் பண்ண சொல்லுங்கள். இல்லை ரெடி ஆகிடுச்சு சார், அன்றைக்கே ஃபேக்ஸ் பண்ணியிருந்தேன்.